அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பிக்கான 2024-25க்கான சைக்காலஜி மற்றும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அந்த வகையில் இது டெஸ்ட் நம்பர் 7A. மேக்ஸிமம் மார்க் பார்த்திங்கன்னா 50 மார்க்கு, சைக்காலஜி 30யும், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு 20 மார்க்கும் இதில் இருக்கும். சரி, ஓகே. இப்போ டாபிக் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 2 தேசிய ஒருமைப்பாடு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா 1, கோத்தாரி கல்வி ஆணையத்தின் தேசிய ஒருங்கிணைப்பை ஊக்குவிப்பதற்கான படிநிலைகள் 5, 3, 4, 6. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் சி ஆப்ஷன் 4. ரெண்டாவது கொஸ்டின், இந்திய மக்களிடையே அமைதியையும் நல்லிணக்கணத்தினையும் பராமரிக்க டேஷ் அவசியம். ஒருங்கிணைப்பு, கல்வி, பொருளாதாரம் இவற்றில் ஏதும் இல்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஒருங்கிணைப்பு. மூணாவது கொஸ்டின், இந்தியாவில் சுமார் டேஷ் பிராந்திய மொழிகள் பேச்சு வழக்கில் உள்ளன. 21, 18, 15, 16. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 18. 4, தேசிய ஒருங்கிணைப்பு இந்திய மக்களுக்கு டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் உணர்வை ஏற்படுத்துகிறது. வேலைவாய்ப்பு, சேவை, கலாச்சாரம், பொருளாதாரம், கடமை, கலாச்சாரம், கடமை, சேவை, கலாச்சாரம் இவற்றில் ஏதும் இல்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் கடமை, சேவை, கலாச்சாரம். 5th 1, தேசிய ஒருங்கிணைப்பை சீர்குலைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது. ஏ ஆப்ஷன் மதம், பி ஜாதி, சி வகுப்புவாதம், டி இவை அனைத்தும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் இவை அனைத்தும். 6, மொழி, இலக்கியம், சமூக ஆய்வுகள், வாய்வழி மற்றும் இணை பாடத்திட்ட நடவடிக்கைகள் டேஷ் ஆகும். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 2ஆம் நிலை. 7, கதைகள், கவிதைகள், நாட்டுப்புற கதைகள், தேசிய பாடல்கள் மற்றும் தினசரி காலை பிரார்த்தனை இவைகள் பாடத்திட்டத்தின் டேஷ் ஆகும். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் முதல் நிலை. 8th 1, டேஷ் ஆண்டு புதிய கல்விக் கொள்கை இந்தியாவின் கல்வி முறை மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை பரிந்துரைத்துள்ளது. ஏ ஆப்ஷன் 1966, பி ஆப்ஷன் 1986, சி 1996, டி 1968. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1986. 9th 1, கல்வி பற்றிய புதிய கொள்கையானது பல்வேறு வழிகள் மூலம் டேஷ் வயதுக்குட்பட்ட வயது வந்தோர் மற்றும் தொடர்ச்சியான கல்வியின் திட்டத்தை பரிந்துரைத்துள்ளது. ஏ ஆப்ஷன் 16 to 35, பி 14 to 35, சி 15 to 35, டி 13 to 35. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் 15 to 35. 10, தேசத்தின் மக்களிடையே உண்மையான தேசிய ஒருங்கிணைப்பு உணர்வை வளர்க்க டேஷ் உதவுகிறது. பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு இவற்றில் ஏதும் இல்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் கல்வி. 11, தேசிய ஒருங்கிணைப்பு என்பது தேசியவாதம், மதவாதம், வகுப்புவாதம் இவற்றில் ஏதும் இல்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தேசியவாதம். 12, ஒரே தேசம் ஒரே மக்கள் என்பது தேசியவாதம், மதவாதம், வகுப்புவாதம் இவற்றில் ஏதும் இல்லை. இதுக்கான ஆன்சர் ஏ தேசியவாதம். 13, தேசிய கலாச்சாரம், மொழி மற்றும் இலக்கியத்தை வளர்க்கவும் கல்வி மூலம் அடுத்த தலைமுறைக்கு அவற்றை ஊக்குவிக்கவும் டேஷ் அவசியம். தேசிய ஒருமைப்பாடு, சமூக ஒருமைப்பாடு, மத ஒருமைப்பாடு, சர்வதேச புரிதல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தேசிய ஒருமைப்பாடு. 14, தேசிய ஒருங்கிணைப்பை உருவாக்குவதை மிகவும் கடினமாக்குவது வகுப்புவாதம், மதவாதம், அரசியல் இவை அனைத்தும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் இவை அனைத்தும். 15, தேசிய ஒருங்கிணைப்புக்கான கல்வியின் நோக்கங்கள் 10, 11, 12, 13. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் 10. 16வது கொஸ்டின், கடினமாக வென்ற நமது சுதந்திரத்தை நாம் பாதுகாத்து வளர்க்க வேண்டுமானால் தேசிய ஒருங்கிணைப்பு செயல்முறை தொடர வேண்டும் மற்றும் பலப்படுத்த வேண்டும் என்று கூறியவர் டாக்டர் கோத்தாரி, டாக்டர் KL ஸ்ரீமாலி, மாண்டிச்சோரி, டாக்டர் ராதாகிருஷ்ணன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் டாக்டர் KL ஸ்ரீமாலி. 17, இந்திய கல்வி ஆணையம் இந்திய அரசால் டேஷ் ஆண்டு டாக்டர் எஸ் கோத்தாரி தலைமையில் நியமிக்கப்பட்டது. 1964 to 66, 1966 to 68, சி ஆப்ஷன் 1962 to 64, டி ஆப்ஷன் 66 to 69. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஆப்ஷன் 64 to 66. 18வது கொஸ்டின், கோத்தாரி கல்விக்குழு தனது பரிந்துரையை சமர்ப்பித்த ஆண்டு 1968, 1966, 1962, 1964. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1966. 19, புதிய கல்விக் கொள்கை கல்வியில் பின்தங்கிய அல்லது சிறுபான்மையினர் குழுக்களின் கல்வியில் அதிக கவனம் செலுத்துகிறது.
சமத்துவத்தையும் நீதியையும் பராமரிக்க இது அவசியம். இது தேசிய ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கிறது. ஆப்ஷன் ஏ சிறுபான்மையினர் கல்வி, வயது வந்தோர் கல்வி, பெண் கல்வி, முதியோர் கல்வி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் சிறுபான்மையினர் கல்வி. கொஷின் நம்பர் 20. புதிய கல்விக் கொள்கையை அமலில் கொண்டு வந்தவர் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, மகாத்மா காந்தி. இவர்களில் எவரும் இலர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் ராஜீவ் காந்தி. 21. தேசியவாத உணர்வை ஆர்வமுடன் மேற்கொள்வதன் மூலம் பலப்படுத்தப்படுவது டேஷ் ஆகும். தேசிய குறியீடுகள், தேசிய கீதம், தேசிய விழாக்கள், தேசிய மொழி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் தேசிய விழாக்கள். 22. ஒரு தேசிய கல்வி முறை என்ற புத்தகத்தில் கற்பித்தலுக்கான 3 கொள்கைகளை வைத்தவர் சுவாமி விவேகானந்தர், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், ஸ்ரீ அரவிந்தர், ரவீந்திரநாத் தாகூர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் ஸ்ரீ அரவிந்தர். 23. இந்திய அரசின் கல்வி அமைச்சகம் இந்திய தத்துவ ஆராய்ச்சி குழுமத்தினை டேஷ் ஆண்டு நிறுவியது. 1962, 1977, 1985, 1999. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1977. 24வது கொஷின். சர்வதேச புரிந்துகொள்ளல், ஒத்துழைப்பு மற்றும் அமைதி, மனித உரிமைகள் தொடர்பான கல்வி இவைகளுக்கான வழிகாட்டல் கோட்பாடுகளை யுனெஸ்கோ டேஷ் ஆண்டு பரிந்துரை செய்தது. 2004, 1974, 1996, 1968. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1974. 25. தேசிய கல்விக் கொள்கை கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு 1981, 1982, 1983, 1986. இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் 1986. 26. தேசிய ஒருமைப்பாட்டினை மேம்படுத்த தேவையானவற்றுள் முதன்மையானது தேசிய நாட்களை கொண்டாடுதல், மத ஒப்பீட்டினை போதித்தல், உணர்வுபூர்வமான ஒருமைப்பாட்டினை கொணர்தல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தேசிய நாட்களை கொண்டாடுதல். 27. கல்விக்கான தேசிய கொள்கை சிபாரிசு செய்யப்பட்ட ஆண்டு 1966, 1986, 1996, 1956. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1986. 28. தேசிய கல்விக்குழுவின் தலைவராக இருந்தவர் டாக்டர் டிஎஸ் கோத்தாரி, டாக்டர் ஏஎல் முதலியார், டாக்டர் ஜேபி நாயக், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் டாக்டர் டிஎஸ் கோத்தாரி. 29. தேசிய ஒருமைப்பாட்டை அடைய பிறருடைய எதை பற்றிய புரிதல் தேவை. மொழி, கலாச்சாரம், பழக்கங்கள், புவியியல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி கலாச்சாரம். 30. எது தேசிய ஒருமைப்பாட்டிற்கு இடையூறாக இருக்கிறது. மொழி வெறி, மாநில மனப்பான்மை, வகுப்புவாதம், இவை அனைத்தும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் இவை அனைத்தும். அடுத்தது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மொத்தம் 20 கொஷின் இருக்கும். டாபிக் பார்த்திங்க அப்படின்னாக்கா முல்லைப்பாட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஒன், முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் எத்தனை. 101, 102, 103, 104. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் 103. அடுத்தது முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்தது. 8 தொகை, 10 பாட்டு, கீழ்கணக்கு, சிற்றிலக்கியம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி 10 பாட்டு. 3. முல்லை திணைக்குரிய பூ வகை. காந்தல், பிடவம், தாழை, பாதிரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் பிடவம். 4. முல்லைப்பாட்டு எந்த கணக்கு நூல்கள் ஒன்று. 11 மேல் கணக்கு, 11 கீழ்கணக்கு, சிற்றிலக்கியம், காப்பியம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் 11 மேல் கணக்கு. 5. 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல். குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, திருமுருகாற்றுப்படை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி முல்லைப்பாட்டு. 6th ஒன் பொறுத்துக. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன் நேமி, 2 கோடு, 3 விருச்சி, 4 சுவல். இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து இன்னொன்று சைடு இருக்குது. அது எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஏ. 1க்கு ஆ, அதாவது நேமின்னாக்கா வலம்புரி சங்கு. 2க்கு ஆ, கோடுக்கு மலை. 3க்கு விருச்சின்னா ஈ, நற்சொல். 4க்கு சுவல்னாக்கா தோல். 7. வலம்புரி சங்கு பொறித்த கைகளுடையவர். முருகன், திருமால், மாவலி மன்னன், நான்முகன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் திருமால். 8. குறுகிய வடிவம் கொண்டு நீர்வார்த்து தந்தவன். முருகன், திருமால், மாவலி மன்னன், நான்முகன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் மாவலி மன்னன். 9. மண்ணுக்கும் விண்ணுக்கும் பேருருவம் எடுத்து நின்றவர். முருகன், திருமால், மாவலி மன்னன், நான்முகன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் திருமால். 10. கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி. இவ்வடிகளில் மேகம் என்னும் பொருள் தரும் சொல். கோடு, செலவு, எழிலி, கொடு. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் சி ஆப்ஷன் எழிலி. 11. கொடுங்கோர் கோவலர். இதில் குறிப்பிடப்படும் கோவலர் யார். கோவலன், குறவர், உழவர், இடையர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் இடையர். 12. முல்லைப்பாட்டு எனும் நூலை இயற்றியவர் கபிலர், மாங்குடி மதேனார், நப்பூதனார், நக்கீரர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் நப்பூதனார். 13. மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை படம்பிடித்து காட்டுவது எது. சங்க இலக்கியம், திருக்குறள், நாலடியார், சிலப்பதிகாரம்.
இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் சங்க இலக்கியம். 14 நனந்தலை உலகம் என்பதில் நனந்தலை என்பதன் பொருள் கவர்ந்த, அகன்ற, சுருங்கிய, இழந்த. இதுக்கான ஆப்ஷன் பி ஆப்ஷன் அகன்ற. 15 நறுவி என்பதில் வி என்பதன் பொருள் மலர்கள், மான்கள், விண்மீன்கள், கண்கள். இதுக்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் மலர்கள். 16 பொருத்தி காட்டுக. இந்த சைட் பாருங்கள், மூதூர், உருதுயர், கைத்தொழுது, தடக்கை. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஆப்ஷன். 1க்கு 4 பண்புத்தொகை, உருதுயர் 2க்கு 3 வினைத்தொகை, கைத்தொழுது 3க்கு 2 மூன்றாம் வேற்றுமை தொகை, தடக்கைக்கு உரிச்சொற்றொடர். 17 பொறித்த பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரிக்கும் முறை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன். 18 தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றவர்கள் இளம்பெண்கள், முதிய பெண்டீர், தோழிகள், சான்றோர். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் முதிய பெண்டீர். 19 சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட எது பசியால் வாடிக்கொண்டிருந்தது பசு, இளங்கன்று, எருமை, ஆடு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி இளங்கன்று. 20 பசியால் வாடிக்கொண்டிருந்த இளங்கன்றின் வருத்தத்தை கண்டவர் குறமகள், இடைமகள், தலைவி, தோழி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் இடைமகள். சரி நண்பர்களே, இந்த டெஸ்ட் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் சைக்காலஜி ப்ளஸ் தமிழ் எழுவி டெஸ்ட் நம்ம தொடர்ந்து டெஸ்ட் நடத்திட்டு வரோம். அந்த டெஸ்ட்டு நாங்கள் உங்களுக்கு யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.